ஜனநாயகன் தளபதி விஜய் அவர்களுடைய 69வது திரைப்படத்துக்கான கிளிம்ஸ் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இரவு 12 மணிக்கு வெளியிட்டிருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் வெளியிட்டிருக்கு. நிறைய காட்சிகள் வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடக்கத்தில் தளபதி அவர்களோட என்ட்ரி போலீஸாக தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அஃபிஷியலாக இன்னும் அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் இதில் தெளிவாக தெரியுது. தளபதி விஜய் அவர்களுடைய பெயர் இதில் தெரியல. நம்ம பெயர் எப்படியும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் அதில் பெயர் என்ன பெயர் அப்படின்னு சொல்லலை. வெற்றி கொண்டான் அப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பெயர் அவருடைய பெயர் வெளியில் சொல்லலை. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ட்டு இந்த கிளிம்ஸ் தொடங்குது. இதில் தொடக்கத்திலே ஒரு வரி வருது. ஒரு உண்மையான தலைவன் அப்படிங்கிறவன் அதிகாரத்திற்காக வரமாட்டான், மக்களுக்காக வருவான் அப்படிங்கிற ஒரு வரியோட இந்த காட்சி தொடங்குது. ஒரு கலவரம் நடக்கக்கூடிய இடத்துல துப்பாக்கி இருந்தாலும் கத்தியோட வராரு தளபதி விஜய் அவர்கள். இந்த காட்சிகளில் அப்படி தான் இருக்குது. இந்த காட்சியை அரசியலாக பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பூக்களும் இருக்குது, தீயும் இருக்குது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த அரசியல் களமும் அப்படி தான். இதில் எந்தளவுக்கு மக்கள் நலன் அப்படின்னு பேசினாலும் எதிர்கட்சிகள், கட்சியோட சூழ்ச்சிகள் அப்படின்ட்டு தீயும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட காட்சி தொடக்கமே அப்படி தான் இருக்குது. தீயும் அதே மாதிரி பூக்களும் தூவிய ஒரு காட்சி தான் தொடக்கத்தில் இருக்குது. இந்த படம் குறிப்பிட்டு தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்தாலும் இது ஒரு அரசியல் சார்ந்த படமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதில் பின்னாடி இருக்கக்கூடிய காட்சிகள் அரசியலை தான் மையப்படுத்தி இருக்குது. இந்த போஸ்டரில் பின்புறத்தில் இந்திய வரைபடம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தேர்தலில் இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள், பல்வேறு மொழிகள் இருக்குது, பல்வேறு கோயில்கள் இருக்குது, மசூதி இருக்குது, இங்கே சர்ச் இருக்குது. எல்லா காட்சிகளுமே அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது தேர்தல் சின்னம், மக்கள் நிற்கிறாங்க, தேர்தலை மையப்படுத்தி தான் இருக்க போகுது அப்படிங்கிற காட்சி இந்த போஸ்டர் மூலமாக தெரிய வருது. அதில் குறிப்பிட்டு ஒரு 3 சின்னங்கள், ஏன்னா இன்றைக்கு காலையில் தான் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. தமிழக வெற்றிக் கழகம் கேட்கக்கூடிய சின்னங்கள் அப்படின்ட்டு 3 சின்னங்களை வெளியிட்டிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு அவங்க சொன்னது ஆட்டோ சின்னமும் அதே மாதிரி அகல் விளக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன் அகல் விளக்கு அப்படி குறிப்பிட்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நட்சத்திரம் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த 3மே இந்த போஸ்டரில் இருக்குது. இந்த சின்னங்களை தான் தமிழக வெற்றிக் கழகம் கேட்க போகுது. செப்டம்பரில் இதை தான் தேர்தல் ஆணையத்தில் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான தகவல்கள், கட்சியோட சின்னம் குறித்தான செய்திகள் வெளிப்படையாக வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. அதுதான் இந்த போஸ்டர்லையும் இருக்குது. ஆட்டோ சின்னம் தான் கேட்க போகிறாங்களா, அதே மாதிரி நட்சத்திரம், அகல் விளக்கு இதை தான் கேட்க போகிறாங்களா அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். செப்டம்பரில் தான் தேர்தல் ஆணையத்தில் கேட்க போகிறாங்க. இந்த திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வருது. அதற்கு முன்பே படத்தில் ஆட்டோ இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்குமா, அகல் விளக்கு தொடர்பான காட்சிகள் இருக்குமான்ட்டு நம்ம அதன் பிறகு தான் பார்க்க முடியும். தளபதி 69 தளபதியோட இறுதி படமாக இருக்கக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த காட்சி மிகப்பெரிய சாட்சியாக இருக்குது. இன்று ஜூன் 22 தளபதி தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். டிவிகே ஆர்மி ஊடகத்தின் சார்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை இதன் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறேன். ட்விட்டர் முழுவதுமே தளபதி விஜய் அவர்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லட்சக்கணக்கை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அதே போல் இந்த கிளிம்ஸும் தளபதி 69ஓட ஜனநாயகனோட கிளிம்ஸும் வெளியிட்ட ஒரு 15 நிமிடங்களில் 1 மில்லியன் தொட்டதாக தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. எப்பயும் போல தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னாவே வெற்றி தான்.